1 மணி 40 நிமிடத்திற்கு மணி மற்றும் நிமிட முள் இடையேயான கோணத்தை காண்க கேட்கிறாங்க. ஸோ கிளாக்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இப்போ வெறும் 1 மணி கேட்டாங்களா? வெறும் 1 மணி மட்டும் கேட்டாங்களா? 1 × 30 அப்ப அதோடைய கோணம் 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நிமிடங்கள் கொடுத்திருந்தாங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 30 × ஹவர் மைனஸ் 11/2 × மினிட். ஸோ அங்க 30 × ஹவர் அப்படிங்கிறது 1 மைனஸ் 11/2 மினிட் அப்படிங்கிறது 40 நிமிடம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணா 20. ஸோ நெக்ஸ்ட் 30 × 1 30 மைனஸ் 11 × 20 220. ஸோ அடுத்தது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 220ல் 30 போச்சுன்னா 190 டிகிரி. அதாவது 180 டிகிரிக்குள்ள வந்துச்சுன்னா 180 அதுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 180க்கு மேல டிகிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்தாலும் சரி 180க்கு மேல ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அதை 360 மைனஸ் பண்ணும். அப்ப 360 மைனஸ் 190 இதை அப்படியே மைனஸ் பண்ணா 071. அப்போ 1 மணி 40 நிமிடத்திற்கு பாருங்க 1 மணி 40 நிமிடத்துக்கு இந்த கோணம் பார்த்தோம்னா 170 டிகிரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 3:50 மணிக்கு மணி மற்றும் நிமிட முள் இடையேயான கோணத்தை காண்க கேட்கிறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி கிளாக்ல 180க்குள்ள டிகிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத ப்ரீவியஸா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்க்காதீங்க. அது ஒன்ஸ் ஒரு டைம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க.